இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஜமுனா, நல்ல வேலை, ஒரு வழியா நகை கிடைச்சிருச்சு. இல்லன்னா இந்நேரம் ஒரு பெரிய கலவரமே நடந்திருக்கும். நீ பிரச்சனை முடிஞ்சிருச்சேன்னு நினைச்சு சந்தோஷப்படுற. நான் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதேன்னு நினைச்சு பயப்படுறேன். நீ ஏன் அப்படிலாம் நினைக்கிற? இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது. தைரியமா இரு. அம்மா, ரித்திகா, என்ன பண்ற? என்னாச்சு ரித்திகா? என்னமாச்சு? ஐயோ, எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே முடிஞ்சு போச்சுமா. இந்த கல்யாணம் நடக்காது. போலாம். ஏன் ரித்திகா இப்படி அபசகுணமா பேசிட்டு இருக்க? ஐயோ அத்தை, இந்த கல்யாணம் நடக்காது அத்தை. என் கல்யாணத்தை அந்த அயலை நிறுத்திட்டான். ரித்திகா, என்ன சொல்ற? அவ என்ன பண்ணா? கபிலன அந்த அயலை அடிச்சுட்டாமா. என் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு அவளும் என்னென்னமோ பிளான் பண்ணான். அது எதுவுமே நடக்காதுன்னு தெரிஞ்சதும் இப்ப கபிலனை அடிச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டாமா. இங்க பாரு, உன் கல்யாணம் நிக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். இரு. வரட்டும். இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்லி மாப்பிள்ளைய கை நீட்டி அடிச்சிருக்கான். அயலி, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? மாப்பிள்ளைய நீ கை நீட்டி அடிச்சியா? ஷோ பாட்டி, முதல்ல அந்த மாப்பிள்ளைன்னு சொல்லாதீங்க. அந்த கபில ஒரு பொம்பளை பொறுக்கி. இப்படி ஒருத்தனுக்கு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு நான் விடவே மாட்டேன். என்னடி சொன்ன? இன்னொரு வார்த்தை என் தம்பியை பத்தி நீ தப்பா பேசுன? மேடம், நீங்க நினைக்கிற மாதிரி உங்க தம்பி ஒன்னும் அவ்வளவு நல்லவன் கிடையாது. அவன் எவ்வளவு மோசமானவன்னு எனக்கு தான் நல்லா தெரியும். ஏண்டி எல்லாரும் முன்னாடியும் எங்க நிம்மதியை கெடுத்துக்கிட்டு இருக்க? இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுல அப்படி என்னடி உனக்கு சந்தோஷம்? ஐயோ சித்தி, அவனை பத்தி தெரியாம பேசாதீங்க. அவனை கல்யாணம் பண்ணா நம்ம ரித்திகாவோட வாழ்க்கையே நாசம் ஆயிடும். எங்க ரித்திகாக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சு நல்லா இருந்துருவாளோன்னு பொறாமல்ல? அதனால எதையாவது ஒண்ணு பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு பாத்துட்டு இருக்க. இங்க பாருங்க அத்தை, உங்க யாருக்குமே என்ன பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஆளுக்கு என்ன வெறுக்கிறதுக்கு உங்ககிட்ட காரணம் இருக்கு. ஆனா எனக்கு உங்க எல்லாரையும் பிடிக்கும். அத நீங்க நம்பினாலும் சரி, நம்பலனா கூட சரி. ரித்திகா என் அக்காவை நினைக்கலனா கூட, ஆனா எனக்கு அவ தங்கச்சி. அவ வாழ்க்கை என் கண்ணு முன்னாடி நாசமாகறத என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. பார்மாயலி, நானும் ரொம்ப ரொம்ப பொறுமையா இருக்க பாக்குறேன். கபிலன் மேல தப்பு இருந்தா என்ன தப்புன்னு சொல்லிட்டு பேசு. அதை விட்டுட்டு எங்க குடும்பத்தை பத்தி தப்பா பேசாத. அது நல்லா இல்ல சொல்லிட்டேன். என்ன தப்பு பண்ணானா? என்னென்ன தப்பு பண்ணான்னு கேளுங்க. அப்பதான் அவனை பத்தி உங்களுக்கு தெரியும். வாவ்,
சூப்பரா நடிக்கிற அயலி, சூப்பரா நடிக்கிற. என்ன சொன்ன? நான் விமனைசரா? எப்படி அயலி இப்படி உன்னால பச்சையா போய் சொல்ல முடியுது? ஹலோ, நான் கட்டிக்க போற பொண்ணோட அக்காவாச்சேன்னு உன் மேல இறக்கப்பட்டது எவ்வளவு தப்புன்னு இப்பதான் புரியுது. ஏய் கபிலா, என்னடா இது? அந்த பொண்ணு ஒண்ணு சொல்லுது, நீ ஒண்ணு சொல்ற. உங்க ரெண்டு பேருக்குள்ள என்னடா பிரச்சனை? என்ன பிரச்சனை? நான் தான்பா பிரச்சனை, நான் தான் பிரச்சனை. எங்க தாத்தா செங்கோட்டு வேலை இருக்கு பேரனா பிறந்தேன்ல, அதுதான் பிரச்சனை. தோ இங்க நிக்கிறாங்களே அக்கா இந்திராணி, அவங்களுக்கு நான் தம்பியா பிறந்தேன்ல, அதுதான் பிரச்சனை. அது மட்டும் இல்லாம இவ்வளவு பெரிய பணக்காரனா பிறந்தேனே, அதுதான் பிரச்சனை. என்கிட்ட மட்டும் பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தோ காலேஜ்ல ஜூனியரா படிச்சிட்டு இருந்த அயலி என்ன துரத்தி துரத்தி லவ் பண்ணிருக்க மாட்டான். இப்ப மாப்பிள்ள சொன்னதுக்கு அப்புறமா எல்லாம் தெளிவா புரியுது. ஏய், நீ நினைச்சது நடக்கலன்னு இப்ப எங்க எல்லாரும் நிம்மதி கெடுத்துட்டு இருக்கியா? போடி. இன்னும் என்னடி நின்னுட்டு இருக்க? ஒரு நிமிஷம் இதுக்கப்புறம் நீங்க நிக்க கூடாது. முதல்ல வெளியே போடி. ஏய் என்னடி பாக்குற? நீ என்ன நினைச்சாலும் சரி, எவ்வளவு பெரிய திட்டம் போட்டாலும் சரி, எனக்கும் கபிலனுக்கும் நடக்கிற கல்யாணம் நிறுத்தவே முடியாது. அதான் நீ எவ்வளவு கேவலமா நடந்துகிட்டு இருந்திருக்கேன்னு அவரே சொல்லிட்டார்ல. இன்னும் எதுக்கு இங்கே நின்னுட்டு இருக்க? போடி. வெளியே போக வேண்டியது அவ மட்டும் இல்ல, நீங்க எல்லாரும் தான். இவ என் புள்ளைய பொம்பளை பொறுக்கின்னு சொல்லுவா, அயோக்கியன்னு சொல்லுவா. அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் நாங்க உங்க வீட்டுல சம்பந்தம் வச்சுக்கணுமா? அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஒரு நிமிஷம் சித்தி, எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம ஏன் தம்பிய பத்தியே தப்பா பேசிட்டு நீ இங்க இருந்து போக முடியாது. நீ பேசின மாதிரி நான் உன் தங்கச்சிய பத்தி தப்பா பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்துன்னு சொன்னா நீ நிறுத்திடுவியா? என் தங்கச்சி ஒன்னும் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல மேடம். அப்போ ஏன் தம்பி தப்பு பண்ணாங்கறத நீ நிரூபிச்சிட்டு போ. இந்திரா, எதுக்கு இவகிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க? நம்ம கபிலனை பத்தி நமக்கு தெரியும், அது போதும். முதல்ல அவங்கள வெளியே போ சொல்லு. பாக்க பாக்க ஆத்திரமா வருது. அப்படியெல்லாம் விட்டுட்டு போக முடியாது சித்தி. இவ அசிங்கப்படுத்தினது நம்ம கபிலனை மட்டும் இல்ல, நம்ம செங்கோட்டு வேலர் குடும்பத்தையும் தான். இவ இஷ்டத்துக்கு ஏதாவது பேசிட்டு போயிடுவா, அத நான் பாத்துக்கிட்டு அமைதியா இருக்கணுமா?